அப்பா கணேஷா வெளியில் என்ன பேர் உங்கள் பேர்? விஜய் ஆனந்த். விஜய் ஆனந்த் என்று சொல்லக்கூடிய சார்ராஜுக்கு இறைவனை வேண்டி ஒரு நல்ல வாக்கா சொல்லு. சார்ராஜ் எப்படி இருக்குது? அவர் மனதில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் இருக்கு. நல்லா தேடி எடுத்தார் சாருக்கு. சார் ஒன்றா படம்லாம் எடுக்கிறாரு, வேற ஒன்றும் செய்யலை. அவர் ஒன்று பேசாமல் எடு, கரெக்டாக சொல்லு. இந்த சீட்டா படிக்கலாமான்னு சொல்லு சாருக்கு. படிக்கலாமா? நல்லா சொல்லுடா கணேஷா, நல்லா சொல்லு பார்க்கலாம். ஏய் படிக்கலாமா? குரல் போடுறாப்பா கணேஷா, படிக்கலாமான்னு சொல்லு. வா வெளியில், வா வெளியே. ஏய் உங்கள் பேருக்கு சார் கிளி எடுத்த படம் கம்மியா சூப்பர் ராஜி சார். உங்களுக்கு திருவேற்காட்டு கருமாரியே வந்திருக்குதா? திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய படத்தை கிளி எடுத்துருக்கோம் சார். உங்களை எல்லா விதத்துலையுமே ஒரு நல்ல சிறப்பு தான். உள்ளதை உள்ளபடி சொல்லப்போனால் உங்களுடைய ராஜிப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் முன் செல்வாக்கை விட பின் செல்வாக்கு தான் உங்களுக்கு அதிகம். ஒரு மனிதனுக்கு வந்து சார் முன் செல்வாக்கு அப்படின்னா 30 வயசுக்கு முன்னாடி, பின் செல்வாக்கு அப்படின்னா 30 வயசுக்கு பிறகு. ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் 30 வயசுக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஒரு முன்னேற்றத்தை தரும். தொழில்துறை, பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, குடுக்கல் வாங்கல், பெரியாட்களுடைய தொடர்பு, இப்படி எல்லா விதமான ஒரு செல்வாக்கும் உங்களுக்கு உண்டு. இந்த செல்வாக்கு என்பது சார் இன்னும் உங்களுடைய வயசு போக போக அதிகமாகுமே தவிர குறைவதற்கான வாய்ப்பு கிடையாது. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உள்ளதை உள்ளபடியே சொல்ல போனால் ஆண்டவர் உங்களுக்கு நல்லா பைசா சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமையை கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி நடந்து கொள்வது மிகவும் நல்லது. பொதுவாகவே நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து சார் எதையும் ஒரு அலட்சியமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. எதை நீங்கள் வந்து அலட்சியமாக நினைக்கிறீங்களோ அவைகள் அனைத்தும் உங்களுடைய மனசுக்கு கஷ்டமாக நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் மனசில் ஏதோ சில விஷயங்களை நீங்கள் நினைச்சிருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுடைய மனசுக்குள்ளே என்ன எதிர்பார்க்குறீங்களோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதாக இருந்தாலும் அம்மன் கருமாரியுடைய அருளால் இந்த மாதம் ஜனவரி மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் நடக்கும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். அவ்வளோதானா? மேரேஜ்லாம் எப்போ நடக்கும்னு தெரியுமா? பொதுவாக வந்து மேரேஜ் டைம்லாம் வந்தாச்சு. சரி. வந்து உங்களுக்கு இந்த 6 மாதம் போகணும், 1 வருஷம் போகணும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது. மேரேஜ் டைம் வந்தாச்சு சார். எதாக இருந்தாலும் இனிமேல் துணிஞ்சு செய்யுங்க. உங்களுக்கு நல்லபடியாக கருமாரியம்மன் அருளால் நடக்கும்.